தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அது வந்து கிருஷ்ண துதின்னு போட்டோம். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுடைத்தான் கண்ண பெருமா. இந்த பகவத்கீதைக்கு உரை எழுதும்போது ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும். சின்னஞ்சிறு கிளியை இருக்குது பார்த்தல, பராசக்தியை கண்ணனாக கண்டு பாடிய பாடல் இருக்கும். பாரதிக்கு பாரத மாதா தான் பராசக்தி, பராசக்தி தான் கண்ணன். பாரதி பெரிய ஒரு இசை பிரியன் மட்டும் இல்லை, நல்ல இசையில் நல்ல ஞானம் உள்ளது. பாடல்கள்லாம் எப்படி இருக்கணும், எப்படி பொருள் உணர்ந்து பாட வேண்டும். வேற்று மொழியில் பாடினா கூட பொருள் உணர்ந்து பாட வேணும். பதச்சேதம் பதமுறிவு ஏற்படாமல் பாடணும். பாரதியாருடைய தோற்றம் அப்படின்னாலே முண்டாசு, நெற்றியில் அந்த திலகம், அதே மாதிரி வந்து அந்த கருப்பு நிற கோட் சூட், இந்த ஒரு தோற்றத்தை வந்து அவர் உருவாக்கிக்கிறதுக்கு பின்னாடியும் ஆன்மீக காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இதை நான் சொல்ல கேட்டிருக்கேன், அதாவது என்னுடைய தாயார் சொல்ல கேட்டிருக்கேன். அதாவது இந்த தலைப்பாகையினுடைய அணிஞ்சு இப்படி இங்கே இப்படி வரும், அதை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் இந்தியாவுடைய இடம் இருக்கிற மாதிரி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. நேயர்களுக்கு வணக்கம். மகாகவி பாரதியார் அப்படின்னாலே நமக்கு அவர் எழுத்தாளர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பல முகங்கள் வந்து கண்முன்ன வந்து போகும். அதை தாண்டி அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய ஆன்மீகம் பத்தின அந்த புரிதலும் பார்வையும் தான். ஸோ இதை பத்தி நமக்கு தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படமா சக்திதாசன் கடவுளை கண்ட கவிஞன் ஆவணப்படம் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆவணப்படத்துக்காக இசையமைத்த பாரதியாருடைய கொள்ளு பேரனான ராஜ்குமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பாரதியார் அவரை பத்தின ஆன்மீக அந்த ஆவண படத்தையும் வந்து நாங்க பார்த்திருந்தோம். ஸோ நான் அறிமுகத்திலேயே வந்து சொன்ன மாதிரி பாரதியார் அப்படின்னு சொன்னாலே பல முகங்கள் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய முகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்மீகம். ஸோ இந்த ஒரு காரணம் தான் இந்த படம் நீங்க எடுக்கிறதுக்கு காரணமா, இல்ல பாரதியார் இந்த கண்ணோட்டத்துல நீங்க கொண்டு வரணும் இந்த ஆவண படத்துல அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சு? பாரதியார் வந்து ஒரு தேசிய மகாகவி அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவருடைய எழுச்சி மிக்க சுதந்திர பாடல்கள் வந்து எந்த மாதிரி இருந்தன, எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தினங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி அவருடைய கண்ணன் பாடல்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அதில் சில பாட்டு ரொம்ப ஃபேமஸ், எல்லா பாட்டும் பொதுவாக நான் சொல்கிறது, இப்போ ஒரு சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அந்த மாதிரி பாட்டுனா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திரைப்படத்தை வேறு வந்துடுது, அதனால் அது பிரபல்யமாச்சு. இப்படி இருக்கும் பொழுது பாரதியினுடைய ஒரு அடிப்படை குணம் இருக்குது. அடிப்படையில் அவர் அத்வைத்தினா இரண்டு அல்ல, தட் விச் இஸ் நாட் டூ, அதான் அத்வைத்தம். அவர் வந்து எல்லா உயிர்குலமும் ஒன்று என்று பாவிக்கிறவர் தான். அவருடைய நிறைய பாடல்களில் இந்த கருத்து வெளிப்படும். ஆனால் அவருடைய அந்த ஆன்மீக முகம், ஆன்மீக பயணம், அதை பற்றி என்னுடைய ஒரு புரிதலோ ஒரு தெரிதலோ நிறைய பேருக்கு இருக்கிறதா எங்களுக்கு இல்லைன்னு தோணுது. ஸோ மற்ற விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துட்டோம். அவர் கவிதை எழுதினது, சுதேசமித்திரத்தில் வேலை பார்த்தது, அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனது, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவருடைய ஆன்மீக பார்வைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மீக பார்வையில் அவர் வந்து எப்படி வந்து தெய்வத்தையும் மனிதனையும் ஒன்றாக பார்க்கிறார். தெய்வம் நீ என்றுணர் அப்படின்னு சொன்னார் அவருடைய ஆத்திச்சூடியில். தெய்வம் நீ என்றுணர் அப்படிங்கிற ஒரு வரி வருது ஒரு ஆத்திச்சூடியில் ஒன்று. அப்படி ஒருத்தன் சொல்லணுமானா என்ன ஒரு நிர்ணயம் இருக்கணும், என்ன ஒரு பார்வை இருக்கணும், என்ன ஒரு உறுதி இருக்கணும், தெளிவு இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களையே எடுத்து சொல்லக்கூடாது. அவருடைய ஆன்மீக பயணத்தை எப்படி அவர் கடவுளை கண்டார், மனிதனில், உயிர்களில், அன்பில், எல்லாத்துலையும் எப்படி பார்த்தாருங்கிறது சொல்ல நல்லாயிருக்கும். இது ஒரு புதுசாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இதை எடுத்த சௌந்தர்யா அவர்கள், ஏன்னா அவர்களும் பெரிய ராமகிருஷ்ண டிவோட்டி அவங்க, அதனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட் ஆஃப் பாரதி அப்படின்னு இருக்கட்டுமே என்று ஒரு ஆசை எல்லாருக்குமே உதிச்சது. அது எங்கள் எல்லாருக்குமே பிடித்திருந்தது, எனக்கும் பிடித்திருந்தது. இதுக்கு ஸ்கிரிப்ட் என்னுடைய மகன் நிரஞ்சன் பாரதிக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயமா இருந்ததுனால உள்ளே போயிட்டு.
பாரதியாருடைய தோற்றம் அப்படின்னாலே முண்டாசு, நெற்றியில அந்த திலகம், அதே மாதிரி வந்து அந்த கருப்பு நிற கோட் சூட். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் பாரதியார் அப்படின்னாலே நம்ம கண் முன்னாடி வரக்கூடிய ஒரு தோற்றம். இந்த ஒரு தோற்றத்தை வந்து அவர் உருவாக்கிக்கிறதுக்கு பின்னாடியும் ஆன்மீக காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். அவருக்கு இந்த தோற்ற மாற்றம் வந்தது வந்து காசியில் போன பிறகு அவருடைய எத்தனையோ மாற்றங்கள் அவருடைய வாழ்வில், அவருடைய பார்வையில், அவருடைய நோக்கில் எல்லாமே வந்தது. அதில் வந்து அங்கே இருக்கிறவங்கள வட இந்தியர்கள்லாம் நிறைய முண்டாசை கட்டிப்பாங்க. அதுலேருந்து அவருக்கும் ஒரு ஆசை, அந்த முண்டாசை கட்டிக்கணுன்ட்டு. அந்த சீக்லாம் நிறைய சீக்கியர்கள் நிறைய முண்டாசை தலைப்பாக கட்டிப்பாங்கன்ட்டு ரொம்ப ஆசை. இதை நான் சொல்ல கேட்டிருக்கேன், அதாவது என்னுடைய தாயார் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதாவது இந்த தலைப்பாகையினுடைய அணிஞ்சு இங்கே இப்படி வரும். அதை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் இந்தியாவுடைய இடம் இருக்கிற மாதிரி அது வரும். அந்த மாதிரி இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு கட்டிட்டார் அப்படின்ட்டு ஒரு செய்தியை என்னுடைய தாயார் சொல்ல நான் கேட்டிருக்கேன். இந்த எல்லாருக்குமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, ஒரு திருப்பு முனை அப்படின்ட்டு. பாரதிக்கும் அந்த ஆன்மீக தாக்கம், அவர் ஆன்மீக பார்வை அவருடைய பிறவிலேயே உண்டு. ஆனால் அது வெளியில் வரணும்னா அதற்கு ஒரு உந்துதல் வேணும். அதுக்கு முதல் படியாக தான் இந்த காசி வாசம் தான் அவருடைய முதல் படி. அதற்கு பிறகு தான் நிவேதிதை தேவதை சந்தித்த பிறகு முழு மாற்றம் ஏற்படுகிறது. அதனால் அவருடைய ஆன்மீக பாதையில் காசியில் பார்த்த பிறகு தான் அந்த மீசை வச்சுக்கிறது. ஆனால் காசியில் வந்து, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய பிராமணர்கள் வந்து மீசை வைத்து கொள்வதில்லை. யாராவது வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டால் உடனே எடுத்துப்பாங்க. ஸோ அங்கே அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது யாரோ கேட்டிருக்கேன், உங்கள் குடும்பத்தில் யாராவது அடிக்கடி யாராவது மரணம் ஏற்படுறது உண்டா, ஏன் எப்போ பார்த்தாலும் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவருக்கு வந்து ஏன் நாம் மீசை வச்சுக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம். அது அப்புறம் அந்த கங்கையினுடைய அருகாமை, அந்த அந்த ஒலி, இதெல்லாம் வந்து அவரை உள்ளுக்குள்ளே ஆட்டு வச்சு தூண்டி அவருடைய ஆன்மீக பயணத்துக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருந்தது இந்த காசி வாசம். இந்த காசி வாசலில் தான் அந்த தோப்பா, அந்த கோட்டு எல்லாமே. சார், இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, பாரதியாருடைய வாழ்க்கையில காசி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே அளவுக்கான தாக்கத்தையும் மாற்றத்தையும் நிவேதிதா அவர்களும் விவேகானந்தர் அவர்களும் ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. நிவேதிதா தேவி வந்து விவேகானந்தருடைய மானச புத்திரி அப்படிதான் பாரதி சொல்றாரு. இவர் பிளான் பண்ணி போகலை, ஏதோ இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு போயிட்டு போகும்போது நிவேதிதா போய் பார்க்குறாரு. அப்போது அவங்க இவர் முதல்ல இருந்தாலும் ஒரு இங்கிலீஷ் லேடி தானே, அவங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆனால் அவங்க எங்கப்பா மனைவியெல்லாம் கூட்டின்னு வரலையான்னு கேட்குறாங்க. மனைவியா? எங்களில் இந்த மாதிரி மனைவியெல்லாம் பொது இடங்களில் கூட்டின்னு போகிற வழக்கம்லாம் கிடையாது. தவிர அவங்க என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சாடுறாங்க. என்னப்பா எல்லாரும் நீங்களே எப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு விடுதலை வேணும்னா பெண் விடுதலை இல்லாமல் எப்படி நாட்டுக்கு விடுதலை நீங்கள் எதிர்பார்க்குற, நீ பெரிய விடுதலை போராட்டனாக இருந்துன்னு உன் போன்ற அறிவாளிகளே இந்த மாதிரி பண்ணினா மற்றவங்களாம் என்ன பண்ணுவான்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படியே பலார்னு அடைஞ்ச மாதிரி ஆகிடுது. உன்னுடைய உடம்புல பாதிப்பா, உன்னுடைய பாதி சக்தி, உன்னுடைய மனைவிங்கிற உன்னுடைய பாதி சக்தி, அவளுக்கு நீ ஒரு தெய்வ நிலையை கொடுத்து மதிக்காட்டா எப்படி இருக்கும்? அப்படி சொன்னதுலேருந்து இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனைவியை சக்தியாகவே பார்க்குறாரு பாரதி. அந்த நிவேதிதை அதனால தான் தன் ஆன்ம குருவாகவே பாவிக்கிறார். என்னுடைய பார்வையை திசை திருப்பி விட்டு என்னுடைய விழிகளை திறந்து விட்டவள் நிவேதிதா தேவி தான் விழியை திறந்த முதல் குரு. அதனால தான் அவருக்கு இந்த அருளுக்கு நிவேதனமாயின்னு ஒரு பாட்டு இருக்குது, நிவேதிக்கு வாழ்த்து. அதே இந்த படத்தில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அது மாதிரி அவருக்கு விவேகானந்தர் மேலே ரொம்ப மரியாதை, ரொம்ப மதிப்பு. இந்த அவருடைய சில பாடல்களை அபேதானந்தா வாழ்த்து, அந்த மாதிரி வாழ்த்துக்கள்லாம் இருக்குது. ஸோ அவர்கள் இந்த விவேகானந்தர் அவருடைய சிகாகோ விசிட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்கிறதுனால அந்த தாக்கம் அவருக்கு மறைமுகமாக இருந்திருக்கும். அண்டு நிவேதித்தை சந்தித்த பிறகு அது முழுமையடைய சொல்லும். இப்போ அந்த ஒரு இடத்துல இருந்து தான் பெண் விடுதலைக்கான ஒரு புள்ளி, பெண்ணும் ஆணும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து அங்கே தான் உருவாச்சு. அவருக்கு டக்குன்னு விளங்கித்து.
ஸோ அங்கிருந்து தான் ஒரு பெரிய திறவுகோல் வந்து பாரதிக்கு பெண்கள் பத்தின ஒரு பார்வை கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல இருந்தே வந்து நிறைய பாடல்கள் வந்து பாரதியார் அவர்களுடையது பெண் விடுதலை பத்தி ஆகட்டும், சக்தி பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுக்கு வந்து சரிசமமா கிருஷ்ணர் மேல பேரன்பு கொண்டு பாடல்கள்ல நிறைய எழுதி இருக்காரு. ஸோ அதை பத்தி சில வார்த்தைகள் என்னன்னா, பாண்டிச்சேரி வாசத்துல அவருக்கு குவளை கிருஷ்ணன் ஒரு நண்பர் கிடைச்சார். அதாவது கொஞ்சம் முதல்ல யாருமே அவரை சரியாக வரவேற்று கவனிக்கல. எல்லாருக்கும் பயம், ஐயோ விடுதலைன்ட்டு இங்கே வரானே, போலீஸ்காரன் நம்ம வீட்டுக்கு வந்துடுவானோ அப்படிங்கிறதுனாலே எல்லாரும் அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி சமயத்தில் எங்கிருந்தோ வந்தான்னு இடைச்சாதி நான் என்றான்ங்கிற மாதிரி தான் கோலக்கண்ணன் வந்து அவருக்கு அவ்வளோ உறுதுணையாக எடுத்துருக்கு. கோலக்கண்ணன் தினம் ஒரு பாசுரத்தை பாடுறதை கேட்டு 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 ஆழ்வார்கள் பாசுரங்களை கேட்டு 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 அவர்களுக்கு கண்ணன் மேலே பக்தி வந்துடுது. கண்ணனும் பராசக்தியும் வேறு இல்லை. அவருக்கு உண்மையாக சின்னஞ்சிறு கிளியை இருக்குது பார்த்தல, பராசக்தியை கண்ணனாக கண்டு பாடிய பாடல் இருக்கும். பாரதிக்கு பாரத மாதா தான் பராசக்தி, பராசக்தி தான் கண்ணன். ஓகே, அந்த அவருக்கு அந்த பாசுரங்கள் மேலேயும் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் மேலே ஏற்பட்ட அதீத காதலுக்கு ஒரு முக்கிய காரணம் குவளைகிருஷ்ணன். குவளை கண்ணன் தான் குவளை கிருஷ்ணன். அவர் ஏன்னா அந்த தமிழ் பாசுரங்களை கேட்டு 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 4000 இருக்குது திவ்ய பிரபந்தம். எந்த அளவுக்கு உந்தப்பட்டார்னா, தன்னுடைய சொந்த சரிதையை, சுயசரிதை பாரதி 6000ன்னு எழுதணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் எழுத முடியல. 66ஓடு நின்று போச்சு. அந்த கண்ணன் மேலே அவருக்கு ஏற்பட்ட பக்தி அதுதான். கிருஷ்ண தரிசனமே அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த என்று தண்ணியும் இந்த சுதந்திரதாகம் கூட கிருஷ்ணன் துதி தான் இருக்கும் அந்த பாட்டு. என்று தண்ணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், அது வந்து கிருஷ்ண துதின்னு போட்டிருக்கும். அது மாதிரி எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுடைத்தான் கண்ண பெருமான், இந்த பகவத்கீதைக்கு உரை எழுதும்போது ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும். அந்த கண்ணன் மேலே ஏற்பட்ட பக்தி குவளை கிருஷ்ணனுடைய தாக்கம். அதுலேருந்து கண்ணன் சக்தி எல்லாம் ஒன்று தான். இப்போ பாரதியார் வந்து எந்த அளவுக்கு ஒரு கலை தாகம் கொண்டவராக இருந்தார் அப்படிங்கிறத ஒரு பாடல்கள், அவருடைய பேச்சில் இதிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அவருடைய கொள்ளு பேரன் அப்படிங்கும்போது உங்களுக்கும் அந்த கலை தாகம் அப்படிங்கிறது குறையாமல் இருக்கு இல்லையா? அந்த ஆவணப்படத்துக்கு இசையமைச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய இசை பிரியம் பற்றி சொல்லுங்கள். பாரதியாருக்கும் இசை மேலே எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாரதி பெரிய ஒரு இசை பிரியன் மட்டும் இல்லை, நல்ல இசையில் நல்ல ஞானம் உள்ளவர். அவருடைய கட்டுரைகளில் சங்கீத விஷயம்னு ஒன்று இருக்குது. அந்த கட்டுரை நீங்கள் படித்தீங்கன்னா எவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். பாடல்கள்லாம் எப்படி இருக்கணும், எப்படி பொருள் உணர்ந்து பாட வேண்டும், வேற்று மொழியில் பாடினா கூட பொருள் உணர்ந்து பாட வேணும், பதச்சேதம் பதமுறிவு ஏற்படாமல் பாடணும். அதே மாதிரி பாட்டில் வந்து எப்படி நவரசங்களும் கலந்துருக்கணும். இப்போ நம்மளுடைய நிறைய பாடல் நிகழ்ச்சிகளில் ஒன்லி பக்தி கருணை அது மட்டும்தான் இருக்குது. எல்லா ரசங்களும் நவரசங்களும் அதில் இருக்கணும். ஒரு ஒரு ஹாஸ்ய ரசத்துக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடினா எல்லா ஜனங்களும் ரசிக்கிறதெல்லாம் சிரிக்கணும். அப்படியே ஒரு வீர ரசம் ஒருத்த பாடினான்னு அப்படியே துடிச்சு அழணும். நவரசங்களும் இருக்கணும். அதாவது பாவம்னு சொல்கிறோம், ஒரு எக்ஸ்ப்ரெஷன், சாங் எக்ஸ்ப்ரெஷன். இதெல்லாம் வந்து பாரதியாருக்கு ரொம்ப அவர் கவனித்து நுணுக்கமாக எழுதின விஷயங்கள். அதனால் அவருக்கு ஆழ்ந்த புலமை சங்கீதத்தில் உண்டு. அந்த காலத்தில் ஒரு ஒரு இசையில் புலமை இருக்குதுங்கிறது சாதாரணமாக இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. அது அவருடைய பாடல்களில் அவரே மெட்டு போட்டிருப்பார். ஆனால் அவருடைய மெட்டுகள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு எளிய மெட்டுகளாக இருக்கும், எல்லாராலும் சுலபமாக பாடக்கூடணும், அதான் அவருடைய நோக்கம். அதனால் அந்த மெட்டுகள்லாம் சிம்பிளாக இருக்கும். அந்தந்த நிறைய பாடல்களுக்கு அவரே ராகம் எழுதியிருப்பார். ஸோ அந்த ராக பரீட்சைலாம் இருந்திருக்கு. அதை மேற்கொண்டு ரொம்ப வளர்த்துக்க முடியாமல் போயிருக்கலாம். அந்த குறை என்னால் கொஞ்சம் தீர்ந்துருக்கலாம். அதனால் நான் இசையை தேர்ந்தெடுத்ததுனால நான் இசையில் நிறைய உள்ளே புகுந்துட்டேன். பாரதியார் பாட்டில் தாளம் வந்து விழும்பா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. தாளம் வந்து அப்படி வந்து விழும், யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன எதுக்கணும், அந்த அதுக்கப்புறம் எதுக்கு போனது, எப்படி எழுதுறது, அது அந்த மாதிரி ரொம்ப நேரம் இல்லை. ஒரு பாடல் உருவாகும் போது அந்த பிரயத்தனம் ஒரு வேறு, ஒரு தாயினுடைய பிரசவம் மாதிரி தான் அது வேறு. இருந்தாலும் சொற்களை ரொம்ப நேரம் தேடின்னு இருக்க மாட்டாங்க, அலைஞ்சு. ஏன்னா சொற்களே வந்து விழும்.
அதே மாதிரி அந்த பாட்டில் தாளம் இசை இரண்டும் ஒன்றனை அழகாக வந்து அதில் கலந்துரும். அதை தான் அதனுடைய தாக்கமாக தான் நான் இந்த இசைத்துறையில் இருக்கேன். அந்த இந்த படத்தில் வந்து நிறைய அவருடைய ஆன்மீக பயணத்தை ஆன்மீக பார்வையை சொல்லக்கூடிய பல பாடல்கள் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சு, காயிலே புளிப்பதென்னே கண்ணப்பெருமானே, அப்புறம் வானில் பறக்கின்ற புள்ளலாம் நான், அப்புறம் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமா, இந்த மாதிரி நிறைய பாடல்களை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அந்த பாரதி அருள் தான். இப்போ நான் வந்து இசைத்துறையில் ஈடுபட்டிருக்கேன். என்னுடைய மகன் அவர் வந்து இலக்கியத்தில் போயிட்டார். அவருக்கும் இசை பரிச்சயம் உண்டு. ஆனால் அவருக்கு அதில் ஈடுபாடு அதிகமாக இருந்ததால் கவிதை, அந்த இலக்கியம், இலக்கணம் அந்த சுவையில் போயிட்டார். நீங்கள் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, ஒரு அழகான விஷயம் சொல்லியிருந்தீங்க. பாரதியோட பாடல்களுக்கு வந்து தாளமும் எழுத்தும் வந்து நம்ம ரொம்ப தேவையில்லை, அது லகுவாக வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆவணப்படத்தில் நீங்கள் என்னென்ன பாடல்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்னென்னைக்குமே வந்து இந்த பாட்டு பிடிக்கும், பாரதியார் எழுதுனது அப்படின்னா இந்த பாட்டு பாடி காட்ட முடியுமா? நிச்சயமா. இப்போது இந்த படத்தில் கூட அது கடைசியில் வரும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, 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 சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய், முக்தி என்றொரு நிலை வகுத்தாய், அதில் முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய், பக்தி என்றொரு நிலை படைத்தாய் எங்கள் பரமா 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 பரமா. ஓ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா. ஏன் இதை நான் பாடுறேன்னா, அவர் வறுமையில் கஷ்டப்பட்டவர் வாடினார் அப்படின்னு நிறைய செய்தி சொல்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் எத்தனை கோடி துன்பம் வைத்தாயின்னு பாடலை. அவர் கண்ணுக்கு எல்லாமே இன்பமாக தெரிஞ்சுது. பண கஷ்டம் இருந்திருக்கலாம், சுதந்திரம் இல்லை, அங்கே வெளியூரில் இருக்கோம் மாறணும், இருந்தாலும் அவர் கண்ணுக்கு அந்த படைப்பினுடைய அழகெல்லாம் அழகாக தான் தெரிஞ்சுது. நம்ம இப்போ பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் அவர் வந்து எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன் அது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பாடமாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். அதுக்காக தான் அந்த பாட்டு, அதுக்கு தான் அவங்களும் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதனால தான் இந்த படம் முடியும் போது அந்த பாட்டை வைக்கிறேன், எத்தனை கோடி இன்பம்னு சொன்னேன். பாரதி வந்து சாகாவரம் வேண்டியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா வந்து அவருடைய இறப்பு பத்தி நிறைய செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். பாரதி சாக மாட்டோமா, அவரே புத்தன் மாண்டான், இயேசு கிறிஸ்து போனான், கண்ணன் போனான், ராமன் போனான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர். உடல் அழியும், ஆனால் அந்த ஆன்மா அழியாதுங்கிறது அவர் நல்லா தெரியும். அதனால் பாரதிங்கிறது அவருடைய இறப்பை பற்றி சில தவறான செய்திகளும் வந்திருக்கு. யானை மிதித்து செத்தார் அப்படின்னு தான் இல்லை, யானை மிதித்து அவர் இறக்கவில்லை, யானை அவரை தள்ளி விட்டு அவர் மூர்ச்சை அடைந்தார், அவ்வளோதான். அதுக்கு பிறகு 6-7 மாதம் உயிரோடு இருந்திருக்கார். பொதுவாக பாண்டிச்சேரியிலிருந்து திரும்பின பிறகே அவருடைய உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி உடம்புல வலுவிழந்து ஒரு மாதிரி காணப்பட்டார். அதுக்கேற்ற மாதிரி டிசென்ட்ரி வந்த உடனே வெளியூர்லாம் போய் நிறைய பிரசங்கங்கள்லாம் பண்ணியிருக்காரு, இப்போ உரையாற்றியிருக்காரு. ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு அந்த டிசென்ட்ரி மாதிரி ஒன்று வந்தது, அது அவருக்கு காலம் தான் அமைஞ்சது. அவரும் அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கல. இதில் என்னென்னா காலம் நிர்ணயிக்கும் இது மாதிரி விஷயம். இந்த மாதிரி அவதார புருஷர்களை அதுவே சொல்லிடும், உன் டைம் இஸ் ஓவரப்பா வா. 39 ஆண்டுகள் தானே வாழ்ந்தார். அதனால் அது 39 ஆண்டுகளுக்குள்ளே நினைக்க முடியாத விஷயங்களை சாதித்து
நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய இறந்து நூற்றாண்டு இப்போ கொண்டாடினோமே எத்தனை பேருக்கு நடக்கும்? இறந்து போய் நூற்றாண்டு 1921 இறந்த பாரதியினுடைய இறந்த நூற்றாண்டு 2021 கொண்டாடினோம். அப்படின்னா இன்னும் இருக்கார், இன்னும் இருப்பார். அதனால் அவர் இறக்கவே மாட்டார். இந்த தலைமுறைக்கு வந்து பாரதியாருடைய பாடல்களும் எழுத்தும் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தேவை. ஏன்னா அந்த காலத்தில் பாரதியார் பாட்டை நம்ம வந்து மேற்கோள் காட்டினோம்னா ஒரு அர்த்தம் இருக்கலாங்களாம். இப்போவும் மேற்கோள் காட்டின்னு இருக்கோம்னா நாம் வளரவே இல்லைன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. ஆர் இன்னும் வளரணும். நிறைய விஷயங்கள் இன்னும் நம்மளோட பிரிவினை நிறைய இருக்குது. இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சுதந்திரத்தை வாங்கினாங்க. இன்னும் நம்மளுக்குள்ள அவ்வளோ பிளவு, அவ்வளோ பிரிவு. ஜாதி பேரை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி இதை நிச்சயமாக பாரதி விரும்ப மாட்டான். அதுக்காக கஷ்டப்படலையே. அதனால் ஒற்றுமை வலிமையாம் நான் பாரதி ஆத்திச்சூடியில் ஒற்றுமை வலிமையாம் கேட்டிலும் துணிந்திலும். பாரதியினுடைய ஆத்திச்சூடியை படித்தாலே போகிறோம்மா, வாழ்க்கையினுடைய கைடு மாதிரி அது. அதனால் அவர் விடுதலையை பல லெவலில் பாடியிருக்கார். முதல்ல அவுட்டர் விடுதலை, அதுக்கப்புறம் வந்து இந்த இவன் கீழானவன் மேலானவன் அதுலேருந்து விடுதலை, அப்புறம் வந்து ஜாதி கட்டுப்பாடு அதுலேருந்து விடுதலை, அதுக்கப்புறம் வீட்டில் விடுதலை. நான் தான் பணக்காரன், நீ ஏழை, நான் பெரியவன், நீ சின்னவன். அப்புறம் வீட்டுக்குள்ளே பெண் ஆண் அந்த பேதம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் கடைசியில் தன்னிடமிருந்தே தனக்கு விடுதலை, ஆன்ம விடுதலை. ஸோ அதனால் ஒரு ரொம்ப அருமையான பயணம். ஆன்மீக பயணத்தில் வந்து அவருக்கு புற விடுதலையிலேருந்து ஆரம்பித்து இறுதியில் அக விடுதலை தான் முடிக்கிறார். அதனால் இந்த செய்திகள் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் என்றைக்கும் பொருத்தமானதாக இருக்கும். பாரதியை நம்ம நல்லா உள்வாங்கினோம்னா ரொம்ப அருமையாக வாழலாம். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் நிறைய தகவல்கள் வந்து பாரதியை பற்றி சிலாகிச்சு ஆத்மார்த்தமாக வந்து பேசியிருந்தீங்க. கேட்கும்போது எங்களுக்குமே வந்து உற்சாகமாக இருந்துச்சு. சந்தோஷமா. நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க கேள்விகள்லாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம்.